பிரைஸ் தி லார்ட். இன்றைய தியானத்திற்கு கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16, 17, 19 வசனங்கள். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும். இவ்வசனங்களை குறித்து தியானிக்கும்போது ஒவ்வொரு விசுவாசியும் சகலமும் அவருக்குள்ளாக நிலை நிற்கிறது என்பதை உணர வேண்டும். இன்றைக்கு நீங்கள் எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? எதை குறித்து அதிகமாக உங்கள் சிந்தனைகளை அலட்டி கொண்டிருக்கிறீர்கள்? இந்த வசனத்தை நம்ம உட்கொள்ள வேண்டும். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கவலைப்படுறீங்களோ, இல்லை ரொம்ப உங்கள் சிந்தை குறித்து வாட்டி கொண்டு இருக்கிறதோ, அதனுடைய பரிபூரணமும் தேவனுக்குள்ளாக நிலை நிற்கிறது, அவருக்குள்ளாக வாசமாக இருக்கிறது. ஏன்னா பரலோகத்தில் இருக்கிறவைகள், பூலோகத்தில் இருக்கிறவைகள், காணப்படுகிறவைகள், காணப்படாத வஸ்துக்கள், சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் அவருக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கென்று தான் படைக்கப்பட்டிருக்கிறது, அவருக்காக, அவருக்கென்று, அவரை கொண்டு படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் எதை குறித்து நீங்கள் கவலைப்படணும்? அப்போ ஒரு காரியம் நடக்கவில்லை என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் நடந்து கொண்டிருந்தால் அதோடைய முடிவு உங்களுக்கு தெரியலனா கூட தேவன் அறிந்திருக்கிறார். அவர் தான் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். அதனால் நீங்கள் எதை குறித்தும், அதாவது முடிவை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டிய பிரயாசங்களை குறித்து தான் நீங்கள் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். ஏன்னா அவர் முடிவை ஆதியிலிருந்து அறிந்திருக்கிற தேவன். அப்போ நீங்கள் நினைத்து கொண்டிருக்க காரியத்தினுடைய முடிவும் அவருக்குள்ளாக பரிபூர்ணமாக இருக்கிறது. அதை நீங்கள் விசுவசிக்க வேண்டும். ஆகையால் உங்கள் வருத்தங்கள், பாரங்கள் எல்லாம் அவர்கிட்ட நீங்கள் கொடுக்க வேண்டும். அவரை நம்பி நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். விசுவாசத்தில் அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். ஒருபோது நீங்கள் கவலைப்பட்டு பின்னோக்கி பார்க்கக்கூடாது, முன்னோக்கி செல்ல வேண்டும். இன்றைய தினத்திலும் தேவன் இதற்காக நம்ம இடத்துல இடைப்படுகிறார். அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக தகப்பனே, சகலத்தையும் நீ சிருஷ்டித்திருக்கிறீரப்பா. பரிபூர்ணமாய் உமக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, உமக்குள்ளாக வாசமாக இருக்கிறது. எதை குறித்தும் நாங்கள் கவலைப்பட தேவையில்லப்பா. நீர் கொடுத்திருக்கும் ஆண்டவரே வேலைகளை ஆண்டவரே நாங்கள் பரிபூர்ணமாய் செய்ய முழு பலத்தோடு, முழு சிந்தையோடும் ஆண்டவரே, முழு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா